வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிக் ஐடி ஏற்கனவே நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்து நம்ம எடிட் மோடுக்கு போயிடலாம். அதாவது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி எடிட் எப்படி பண்ணுறது, ஏற்கனவே டைப் பண்ணி சேவ் பண்ணி டேட்டா பேஸில் சேவ் பண்ண ஒரு லைனை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணும்போது கிரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த லைனும், அதாவது ஹமாம் சோப்புங்கிற இந்த வார்த்தை இங்கே வந்திருக்கணும், இந்த ஹமாம் சோப்புக்கான நம்பர் இங்கே வந்திருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளால் பாசிபிள் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹமாம் சோப்பு வந்து 2வது நம்பராக இருந்துச்சுன்னா ரெண்டுங்கிறது இங்கே வந்திருக்கணும், ஹமாம் சோப்பு இங்கே வந்திருக்கணும். நான் ஹமாம் சோப்பை வேறு ஒரு பேராக மாற்றிட்டு சேவ் கொடுக்கும்போது 2வது நம்பரில் இருக்கக்கூடிய வேல்யூவை இதுவாக மாற்றிடு அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டத்தை சொல்ல முடியும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நமக்கு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் கரெக்டான இது இங்கே வர வைக்கணும். ஆனால் இதை கிளிக் பண்ணால் நம்மக்கிட்ட இப்போ நேம் மட்டும்தான் இருக்குது, சேவ் பண்ணி அதாவது டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஐடி நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரல. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஐடி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம இதை கிளிக் பண்ணால் இங்கே போகிற மாதிரி வைக்க முடியும். ஸோ ஐடியை நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கு காலம் க்ரியேட் பண்ணிடுறேன். காலம் மெட்டரில் ப்ராடக்ட் நேமுக்கு அடுத்து இன்செர்ட் காலம் கொடுத்தா ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு நான் சைஸில் நான் 2ஆக செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு காலம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஃபார்ம் லோட் ஆகும்போது டேட்டா ரிட்ரைவ் ஆகிட்டுருக்கு டேட்டா பேஸ்லேருந்து, அதாவது அங்கே ஆக்சஸ் ஃபைல்லேருந்து. ஸோ அதோட டெஃபினேஷன் போயிடுறேன். அதாவது ரைட் கிளிக் பண்ணி டெஃபினேஷன் போட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ செகண்ட் லைன், அதாவது செகண்ட் காலம், இப்போ ப்ராடக்ட் நேம்ங்கிறது ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் காலத்துக்கு கோடிங் வந்து இப்படி எழுதக்கூடாது. அதாவது செட் எல்விங்கிறது ஒரு லைனோட ஒரு லிஸ்ட், ஒரு ரிப்போர்ட் லிஸ்ட்டோட லைனோட ஃபஸ்ட்டு காலமில் ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட். செகண்ட் காலம் ஆட் பண்ணுறதுக்கு எல்வி டாட் சப்ஐட்டம் ஆஃப் 1, சப்ஐட்டம் ஆஃப் 1, அதாவது சப்ஐட்டம்ங்கிறது அந்த லைனோட அடுத்த காலம் அப்படிங்கிறத குறிக்கும். சப்ஐட்டம் ஆஃப் 1ல் வந்து நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்கெட்டை எடுத்து சேர்க்காம தான் காப்பி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தேவை இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான். ஸோ சப்ஐட்டம் ஆஃப் 1 is equal to CSTR ஆஃப் ப்ராடக்ட் நேம், இதை வந்து ப்ராடக்ட் ஐடின்னு மட்டும் மாற்றிடுறேன். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு காலமில் ப்ராடக்ட் நேம் வந்துடும், செகண்ட் காலமில் ப்ராடக்ட் ஐடி வந்துடும். வருதா வரலையாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் ஒரு கோடிங்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் Ctrl+S கொடுத்து பழகுங்க. அதாவது சேவ், நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே போய் கொடுக்குறதுக்கு பதிலாக Ctrl+S கொடுத்துட்டே வாங்க. ஒரு லைன் டைப் பண்ணதுக்கப்புறமும் Ctrl+S கொடுத்தா கூட தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் உள்ளே போனால் எனக்கு இப்போ தெரியுதா அந்த லைனோட நம்பர். வேணால் இதை கொஞ்சம் சுருக்கி வச்சு கூட பார்த்துக்கோங்க. லிரில் சோப் 2வது, ஹமாம் சோப் 1, ஆச்சி மசாலா 4. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே வேல்யூஸ் பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் ரிப்போர்ட் லிஸ்ட் யூ பிஃபோர் லேபிள் எடிட்னு இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஐட்டம் கிளிக்குன்னு இருக்கணும். ஓகே, ஸோ ஐட்டம் கிளிக்குன்னு மாற்றுறதுக்கு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் கிளிக்குன்னு மாற்றிங்கன்னா ஐட்டம் கிளிக் ஓப்பன் ஆகிடும். அதாவது ரிப்போர்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐட்டத்தை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ கோடி. ஓகே, ஸோ நான் ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது இங்கேருந்து எங்கே பாஸ் பண்ணாலும் சரி அந்த டயத்தில் ஆன் எரர் ரிசர்ச் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நான் அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டேட்டா பேஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இங்கேருந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்பினாலும் சரி, ரிப்போர்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணாலும் சரி ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் நேம்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ப்ராடக்ட் நேம்ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து போகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ரிப்போர்ட் லிஸ்ட் வியூ டாட் செலக்டட் ஐட்டம் டாட் டெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு காலம் வந்து டெக்ஸ்ட்டுங்கிறத குறிக்கும். ஓகே, அதாவது அங்கே வந்து நம்ம 2 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு காலமில் ப்ராடக்ட் நேம் வந்துக்கிட்டு இருக்குது, செகண்ட் காலமில் ப்ராடக்ட் ஐடி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் ப்ராடக்ட் நேம்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ரிப்போர்ட் லிஸ்ட் டாட் செலக்டட் ஐட்டம், அங்கே 4 லைன் இருக்குன்னா எந்த லைனை செலக்ட் பண்ணிக்கணும் அந்த லைனோட முதல் காலம் டெக்ஸ்ட்டுங்கிறது முதல் காலத்துக்கு குறிக்கும். அதில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு போய் ப்ராடக்ட் நேமுக்கு வச்சிரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எங்கே போகணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஐடிக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது டாட் சப்ஐட்டம் ஆஃப் 1, நம்ம சப்ஐட்டம் ஆஃப் 1ல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேணால் ஒரு கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். டேட்டா ரேட்டரில் சப்ஐட்டம் ஆஃப் 1ன்னு போட்டால் தான் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும். ஸோ 1ங்கிறது 2வது காலத்தை குறிக்கும். ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் இது, செகண்ட் காலம் இது.
ஸோ இப்போ நான் மறுபடியும் மேலே வர்றேன். சப்ஐட்டம் 1 வந்து ப்ராடக்ட் ஐடியில் கொண்டு வரேன். கரெக்டாக வருதாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இதை லிரில் சோப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே லிரில் சோப்புன்னு வரணும், இந்த 2 இங்கே போயிருக்கணும். போகுதா? அதே மாதிரி ஆச்சி மசாலா 4, ரெக்ஸோனா சோப் 3. ஓகே, ஸோ எனக்கு வேல்யூஸ் கரெக்டாக பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து புது லைனாக க்ரியேட் ஆகும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். சேவ்னு கொடுக்குறேன். 2 ரெக்ஸோனா 3ங்கிறது வந்துடும். அப்போ இது வந்து தப்பு. ஓகே, இங்கே ஐடியா வேறு பாருங்கள் 6ன்னு மாறிடும். அப்போ இது வந்து டோட்டலாக தப்பு. ஸோ அதனால் நான் இந்த இப்போ க்ரியேட் பண்ண லைனை டேட்டா பேஸில் போய் டேரெக்டாக டெலிட் பண்ணிடுறேன், அந்த ஒரு லைனை மட்டும். ஏன்னா நம்ம இன்னும் டெலிட் கோடிங் முடிக்காததுனால டேரெக்டாக டெலிட் பண்ணிடுறோம். ஸோ 3 ரெக்ஸோனா, இங்கேயும் 3 ரெக்ஸோனா. ஸோ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ரெக்கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ க்ரியேட்டில் ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு இப்போ பழைய மாதிரி வந்துருச்சு. இங்கே 5 தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ தெரியாமல் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை டெலிட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ சேவ் பண்ணும்போது எனக்கு வந்து எடிட் ஆகலை, மாறா புது லைனாக தான் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கோடிங் ப்ராப்பராக எழுதலை. ஸோ நான் எடிட் பண்ணுறதுக்கும் சேவ் பட்டனை தான் யூஸ் பண்ண போகிறேன், புது லைன் ஆட் பண்ணுறதுக்கும் சேவ் பட்டனை தான் யூஸ் பண்ண போகிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, அப்போ நான் எப்படி நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த என்ன பண்ணுது, அங்கே லைன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ இதை வச்சு தான் நான் மாற்ற போகிறேன். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றுறேன். வேர் ப்ராடக்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு, இந்த ப்ராடக்ட் ஐடிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டோட பேர். ப்ராடக்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு அண்டு சிம்பிள், நல்லா பார்த்துக்கோங்க, டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து அண்டு சிம்பிள் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் இப்படி மாற்றிடுறேன். இப்போ இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே டிபியை கனெக்ட் பண்ணி அதில் ப்ராடக்ட் ஐடியில் இங்கே ப்ராடக்ட் டெக்ஸ்ட், அதாவது இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ அங்கே டேட்டா பேஸில் ப்ராடக்ட் ஐடிங்கிற காலத்தில் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அந்த லைனை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும், மற்ற லைனை எடுத்துக்காது அது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல வரும்போது அது என்ன செக் எப்படி பார்க்கும், இப்போ இவங்க லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கா வரலையாங்கிறத செக் பண்ணும். ஸோ ஒரு வேளை இப்போ நான் வந்து இப்படி மாற்றுறேன், BOF equal to true, அதாவது அங்கே லைன்ஸ் இல்லை என்றால் டாட் நியூ, எல்ஸ் இதை அப்படியே எடுத்துடுறேன், டாட் மூவ் ஃபஸ்ட். ஓகே, ஸோ இந்த கோடிங் மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ப்ராடக்ட் ஐடி அங்கே இருக்கக்கூடிய, அதாவது டேட்டா பேஸில் ப்ராடக்ட் ஐடிங்கிற ஃபீல்டில் இங்கே நமக்கு ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட்டில் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அந்த மேட்ச் ஆகக்கூடிய லைன்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சிஸ்டத்துக்கு. ஸோ அப்போ நம்ம லைன்ஸ் எடுத்திருக்கா இல்லையா, அதாவது லைன்ஸ் அந்த லைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஸோ BOF equal to true, அதாவது அங்கே லைன்ஸ் இல்லை என்றால், BOF equal ட்ரூனா இல்லை என்றால் அர்த்தம். இல்லைன்னா புது லைன் ஆட் பண்ணிக்கோ. அப்படி இருந்துச்சுன்னா அந்த லைனில் கொண்டு போய் கர்சரை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நேம்ங்கிற ஃபீல்டுக்கு கொண்டு போகுது, இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடிங்கிற ஃபீல்டுக்கு கொண்டு போகுது. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரன் பண்ணுறேன், க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ் போகிறேன். இப்போ நான் வந்து லிரில் சோப்பை கிளிக் பண்ணுறேன். லிரில் சோப்பை கிளிக் பண்ணால் 2 லிரில் சோப்புன்னு மாறிடுச்சு. லிரில் சோப்பை நான் வந்து மைசூர் சோப்புன்னு சொல்லி மாற்றிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகேன்னு கொடுத்தா மைசூர் சோப் 2ன்னு மாறிடுச்சு. ஓகே, இங்கே 5ங்கிறது தான் வருது. ஸோ இப்போ நான் ஹமாம் சோப்பை கிளிக் பண்ணுறேன். ஹமாம் சோப்புக்கு வந்து ரின் சோப்புன்னு சொல்லி நான் மாற்றிட்டு சேவ்னு கொடுக்கும்போது சேவ் ஆகுது. ரின் சோப்புங்கிறது 6 சீரியஸில் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அலைமெண்ட்டும் ஆயிடுச்சு. இங்கே 1 தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு இதை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் மறுபடியும் ஒரு தடவை கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யூனிக் ஐடியா பேஸ் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ கோடிங்கை மாற்றிருக்கோம். அதாவது சேவ் பட்டனில் இதுக்கு முன்னாடி டேரெக்டாக எந்த லைனாக இருந்தாலும் புது லைனாக அட்டாச் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம கோடிங் எழுதியிருந்தோம். அதை வந்து இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் புது லைனாக அட்டாச் பண்ணணுமா அல்லது பழைய லைனுக்கு கர்சரை கொண்டே வைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கிறோம். அதை எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா வேறுங்கிற ஒரு கீவேர்டு மூலமாக செக் பண்ணுறோம். வேறுனா எங்கே, அதாவது ப்ராடக்ட் ஐடி
டேட்டா பேஸில் ப்ராடக்ட் டிபியில் ப்ராடக்ட் ஐடிங்கிற ஃபீல்டில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இந்த லைன் என்ன பண்ணும், அங்கே லைன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணும். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணும். அப்படி லைன்ஸ் இல்லை என்றால் புது லைன் ஆட் பண்ணிக்கோ. அப்படி லைன் இருந்துச்சுன்னா எல்ஸ்னா இருந்துச்சுன்னு அர்த்தம். அது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸுக்குள்ளே போகும். ஓகே, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இங்கே போகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இங்கே போகும். ஸோ எல்ஸ் அந்த லைனுக்கு கர்சரை மூவ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இதை அங்கே பாஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சிஸ்டத்துக்கு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ டெலீட் பண்ணுறது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.